இந்தியா ஷெரீஃபில் சொல்கிறான். பாவுடைய அருகில் 2வது நூறுல அந்த அருகில் சொல்றாங்க, நாயகமே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், நாயகமே என்னுடைய இரத்த நாளத்தில் ஷைத்தான் நுழைவதற்கு இடமில்லை. என்னுடைய இரத்த நாளத்தில் ஷைத்தான் நுழைவதற்கு இடமில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய இரத்த நாளங்களிலும் என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ரூஹிலும் உங்களுடைய மதுகை முழுமையாக அதை ஏற்று வைத்திருக்கிறேன், அதை சுமந்திருக்கிறேன். உங்களுடைய மதுகால் என்னுடைய கல்பும் என்னுடைய இரத்த நாளமும் என்னுடைய உள்ளமும் பரிபூர்ணப்பட்டிருக்கும் பொழுது எப்படி ஷைத்தான் உள்ளே நுழைவான் என்று கேட்கிறார்கள் என்றால், எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதுகை பேசினால், எங்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்பை மகத்துவத்தை சொன்னால், அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மிலே ஹாதிராகி இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் எவ்வளோ பெரிய சிறப்பான நாள். லைலத்துல் கத்ர் ரமலானில் 27 எல்லோரும் என்ன செய்கிறோம், பள்ளி அலங்காரப்படுத்தி தொழாதவங்கள்லாம் வந்து தொலை வருவாங்க, தௌபாக்கு வருவாங்க, இஸ்திக்ஃபாருக்கு வருவாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ர் இரவை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் 1000 மாதத்தை விட சிறந்ததை அடைந்து விடுவான். 1000 மாதம் சொல்லல, ஹைர் சிறந்ததை அடைந்து விடுவான். மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதத்தை விட மிக உன்னத நிலையை அடைந்து விடுவான். 1000 மாதம் எவ்வளோ வருஷம்? 1000 மாதத்துக்கு மட்டும் எத்தனை வருஷம்? 84 வருஷமும் சொச்ச மாதங்களும். நம்ம வாழ்கிறது 84 வருஷம் வாழ்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் அதிகபட்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறான் 63க்கும் என்னது 70க்கும் மத்தியில், 60க்கும் 70க்கும் மத்தியில்னு சொல்லிக்கிறான். 100 வயசு வாழ்கிற பாக்கியம் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. உடலில் ஆரோக்கியத்தில் நம்ம பெண்மணிகளுக்கெல்லாம் உடலில் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தில் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நமக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. நீண்ட நெடிய காலம் அவனை நின்று வணங்கக்கூடிய பாக்கி தருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆனால் 84 வருடம் நின்ற அமல் செய்து மக்பூலாக்கப்பட்ட ஒரு அமலுக்குரியவனாக ஆக வேண்டும் என்றால் ஒரு லைலத்துல் கத்ர் இரவை ஹயாத்தாக்கினால் போதும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்தில் மாதிகர் ரசூல் மத்தாத்தா சதகத்துல்லாப்பா சொல்லுவாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து தான் சொல்கிறாங்க, நாயகமே உங்களை புகழ்வது. இந்த வார்த்தை ஜீமுடைய ஹர்ஃபில் அந்த பைத்தில் வரக்கூடிய வார்த்தை. உங்களை புகழ்வது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதாவது லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரோட மிக சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோமோ அன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய முடியும். அப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது அந்த மனிதன் பரிசுத்தப்பட்டு விடுவான். விலாயத்தை எப்படி அடைகிறாங்க? நம்முடைய பாசிப்பட்டு நீனா முகமது சாஹிப் இல்லா அவர் சரித்திரமெல்லாம் தெரியும். நம்ம இந்த பகுதியில் கேட்டு பண்ணாங்க. அல்லாஹ் அவங்கள மாதிரி வாழ்க்கையை அடைகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. சின்ன குழந்தையிலேயே பாடத்துக்கு அனுப்பிட்டாங்க பிள்ளைய. சின்ன குழந்தையில் ராவுத்தூர் சாஹிப் இல்லா பிள்ளைய, அதாவது மக்தபுன்னு சொல்லி இப்போ மக்தப்லாம் இல்லாமல் போயிட்டுது. இப்போ எங்கே இருக்குது மக்தப்? குர்ஆன் ஓதுற மசையா நம்ம இந்த இதில் நம்ம நடத்தணும்ல. நம்ம கம்பெனியரப்பா வந்து நம்ம இதில் எத்தனையோ வருஷ காலம் நடத்தினோம். நம்ம பிள்ளைலாம் ஓதிச்ச. நாங்கள் எங்கள் வாப்பா இங்கே அனுப்பிவிடுவாங்க, எங்கள் வாப்பா அங்கேருந்து இங்கே அனுப்பிவிடுவாங்க. இங்கே உட்காந்து ஓதுவோம். மக்தபு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கப்படும், மார்க்க விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். எவ்வளோ அதப்பா நடந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் காணாக்கி போட்டாங்க. இன்றைக்கி படிப்பினுடைய விஞ்ஞானத்தினுடைய அந்த வேகத்தில் இதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அடைய போகிற பாதைக்காக இருந்த பழமையெல்லாம் நினச்சிட்டாங்க, அப்படியே தகர்த்து போயிட்டாங்க. எங்கே இருக்குது ஓதுறாங்க. நம்ம வீடுகளில் அன்றைக்கெல்லாம் நம்ம வீடுகள்லாம் எவ்வளோ சத்தம் கேட்கும். இப்படி பரவலான வீடு இருக்காது. நம்ம பகுதியில் நம்ம தெருவில் நம்மளும் இங்கே உள்ள ஆள் தான்.
நம்மளும் இங்கே உள்ள ஆள் எல்லாரும் நமக்கு சகோதரர்கள். நம்ம வாப்பாவை இன்னைக்கு சொன்னாலும் எல்லாத்துக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அல்லாமா முஃப்தி சையத் ஐதுரு சாஹிப் ஆலிம் சொன்னா இன்னைக்கும் இந்த பகுதியில் கொண்டாடக்கூடியவங்க. அப்போ அப்படி நம்ம வளர்ந்தோம். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு அதாவது வெள்ளி தீகள் எல்லாம் ஓதுவாங்க, ராத்தி ஓதுவாங்க, முருதா ஓதுவாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாம் எடுபட்டு போச்சு, எல்லாம் இல்லாமல் போச்சு. எதை நோக்கி பயணமாகிறோன்னு சொன்னால் அழிவை நோக்கி பயணமாகிறோம். அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லிடுவோம், இது தேவையில்லாத சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் காலத்தினுடைய அவநிலையை சொல்ல வேண்டிய கட்டாயம். நம்ம உலக படிப்பை வேணான்னு சொல்லலை. உலக படிப்பு யாராவது வேணாமாங்களா? நீயே 1000 கணக்கில் கொடுத்து படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளை பல 1000 கொடுத்து படிக்க வைக்கிறோம். காலையிலேயே எழும்பி தொழுறாங்களோ இல்லையோ, சுபுகு தொழுகிறாங்களோ இல்லையோ, காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடற அந்த வேலையை 8:30 மணிக்கு வர வேண்டிய வேனுக்கு 7:30 மணிக்கு அந்த பரபரப்பு எல்லாம் வேகம். படிப்பினுடைய அந்த வேகத்தில் எல்லாம் கண்டது நின்றதெல்லாம் வேகமாக தான் நடக்குது. அரைகுறையாக ஆக்கிறது, அரைகுறையாக கொடுக்கறது, அரைகுறையாக எழும்புறது, அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போடுறது. இந்த வேகத்திலே என்ன செய்யுது? உலகம் சுருண்டு ஓடுது. ஆனால் நல்லதெல்லாம் போயிட்டு என்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுகு ஷரீஃப்கள் ஓதப்படுதோ அன்று நேரமெல்லாம் லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் இருக்குது என்பதை சொல்லித்தர்றான். லைலத்துல் கத்ருடைய பாக்கியம்னா 84 வருடம் அமல் செய்த பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மதுகு ஓதித்தானே நம்ம பாசி பண்ணினப்பா ஒலிலா ஒலிலா தலானு விலாயத்தை அடைஞ்சாங்க. நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். மதரசால விட்டாங்க நம்ம அப்பாவை. புள்ள என்ன செஞ்சு பருவத்தில் விளையாட்டாக இருந்துச்சு, அதாக இருந்துச்சுன்னு அப்படி இதாங்க. குறிப்பிட்ட காலத்தில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, நம்ம கூட எழுதி போட்டிருப்பாங்களே, முந்தியில் இருந்துச்சு. அதாவது படிக்காமலே படித்தவர்கள், எழுதாமல் படித்தவர்கள்னு அவ பேர்லேயே ஒரு பைத்து இருக்கு. அப்போ அவங்கள அனுப்புனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நல்ல உலமாக்கள்கிட்டையும் சூஃபியாக்கள்கிட்டையும் வெளிமார்கள்ட்டையும் கல்வி கட்டுறாங்க. அந்த ஃபைல் முபாரக் பறக்கத்து இருந்துச்சு. குறிப்பிட்ட காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஹொத்துபா ஓதுன்னு வாப்பா சொன்னாங்க பள்ளியில். அப்போ தான் சலுது கொடுப்பாங்க. இந்த காலத்தில் போய் 7 வருஷம் ஓதுன்னு இல்லை, ஒரு கிதாபை முடித்தா அதில் தேர்ச்சி பார்ப்பாங்க. ஹொத்துபா ஓதுன்னு அந்த பிள்ளை என்ன செஞ்சு அழகாக ஓதுனாங்க. அப்போ நல்லோருடைய சுகுஃபத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைத்தவர்களுடைய தொடர்பு, அதில் தான் லைலத்துல் கத்ர் அடைய முடியும் என்று நம்முடைய சதகத்துல் அப்பா சொல்லி தருவாங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய மகத்துவம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை எவ்வளவு இதாக சொல்கிறான். அவர்களோடு இருங்கள் சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வே எங்கெல்லாம் தன்னுடைய பெயரை குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பிடுறான். ரசூலை சொல்லாத அல்லாஹ் சொன்ன இடத்தில் ரசூலை சொல்லாமல் இல்லை. பாங்கு சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இகாமத் சொல்கிறோம், அதுலேயும் அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லவில்லை என்றால் பாங்கு நிறைவேறாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேணான்னு சொன்னால் நிறைவேறாது. ஹுத்பா ஓதுறோம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறோம், அடுத்தாப்புல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும், அவங்க பெயரை சொல்லணும். சொல்லணும் கொத்துபா என்ன செய்யாது, நிறைவேறாது. திருமணம் முடிச்சு வைக்கிறோம், அதுக்கு கொத்துபா ஓதுறோம், அதுக்கும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அடுத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி ஸலவாத்து சொல்லணும். இப்படி ஒன்றை ஒன்றோடு அல்லாஹ்வோடு இணைத்து இணைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதாவது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார், வாப்பாட வாப்பா, வாப்சுட்டப்பா. அவங்க பெரிய நல்ல இதாக உட்காரத்தான் இருந்தாங்க. ஹாஷிம் குலமும், அதாவது ஹாஷிம் குலம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப கோத்திரம் ஹாஷிம் குலம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது பரம்பரை, வாப்பா வாப்பாட வாப்பா
அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இதில் 11 பிள்ளைங்க. அதில் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மகன். அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கு. குழந்தை பிறக்கிற செய்தி கேள்விப்படுறான். யார்? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்படுறான். பிறந்த குழந்தை அல்லாஹ்வின் ரசூலாக, அருள் வடிவமாக, உலகத்தின் ஜோதியாக, ரஹ்மத்துல் ஆலமீனாக பிறக்கிறான். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் வந்து செய்கிறாங்க, அவதரிக்கிறான். ரபியுல் அவ்வல், அதெல்லாம் தெரிஞ்சது தானே. பிறந்த குழந்தையினுடைய செய்தியை கேள்விப்பட்டதோடு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டான், ஆனந்தத்தில் உச்சத்தில் போனான். அப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னா, புள்ள பிறந்ததோட வீட்டுக்கு வந்துட்டான் பாட்டனார். கையில் குழந்தை எடுத்துட்டு அவங்க அழகான கவிதை படிக்கிறான். குழந்தையை பாராட்டி அந்த பிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை கரத்தில் எடுத்து முபாரக்கான அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்து, அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்தானி அதல் குலாம தய்யிபல் அர்தானி قد ساد في المهدي على الغلمان وعيذه بالله ذي السلطان أراه بالغ البيان وعيذه من شر ذي شنآن من حاسد مضطرم العينان أنت الذي سميت في القرآن حقا على الإسلام والإيمان. படிக்கிறாங்க. இது யார் சொன்ன பதிவு செய்றா தெரியுமா? அவங்க பாடிய அந்த கவிதையை குழந்தையை கையில் எடுத்து தாளாட்டுறாங்க. குழந்தையை கையில் எடுத்து எடுக்கிறாங்க, தாளாட்டுறாங்க. இதை பதிவு பண்ணுறது யாரு? ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி இமாம் சொல்றாங்க. கஸாலி இமாமை மறுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. கஸாலி இமாமை எல்லா கொள்கைக்காரர்களும் என்ன செய்து விடுறாங்க, ஏற்று ஆக வேண்டும். எல்லா கொள்கை மட்டுமல்ல, கஸாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இயற்றிய இஹ்யா உலூமித்தீனாக இருந்தாலும் சரி, இன்ன பிற கிரந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவர்களும் அதை தொடாமல் பேச முடியாது. அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல, சிலபஸ் சொல்லுவாங்கள்ல, ஸ்கூலில் எந்த சிலபஸாக இருந்தாலும் சரி, அது மருத்துவ சிலபஸாக இருந்தாலும் சரி, அது விஞ்ஞான சிலபஸாக இருந்தாலும் சரி, அது கல்வி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்து இல்லாமல் பேச முடியாது. அவ்வளவு ஆழமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க பதிவு செய்யக்கூடிய செய்தி தான் இது. அதில் என்ன சொல்கிறாங்க, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பாலகனை கையில் எடுத்து அல்லாஹ் புகழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்தானி, அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்தானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி, பரிசுத்தமான எங்களுக்கெல்லாம் மன நிறைவு தரக்கூடிய அழகிய குழந்தையை குலாமை தந்தாயே, அந்த ரப்புக்கு எல்லா புகழுங்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு வர்ற வரிசையில் அவர் சொல்கிறாங்க, மின் ஹாசிதின் முதுத்தரிம் மின் ஐனானி அந்தல்லதி சும்மித்த ஃபில் குர்ஆனி. இதில் தான் நம்ம அக்கீதாவும் விளங்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சுன்னத் ஜமாத்துடைய அக்கீதாங்கிறதுக்கு தடுமாற்றம் இல்லாமல் நாம் ரசூலை பின்பற்றணும், அவர்களை நேசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க, மின் ஹாசிதின், யாரெல்லாம் இந்த குழந்தையை பொறாமக்காரர்கள் எடுத்திருந்தும், மோசமான கண் கொண்டு பார்ப்பவர்கள் எடுத்திருந்தும், அன்னைக்கு அவங்க கேட்ட துவா இன்னைக்கு சரியாக இருக்கு. 72 கூட்டம்னு சொன்னால் 72 கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் இருக்கும். அவங்க கேட்டு இந்த பாதுகாப்பில் உள்ளது ரெண்டும் அதில் இருக்கும். மின் ஹாசிதின், கெட்ட, அதாவது ஹசது பிடித்தவர்களிடம், அதாவது அடுத்தது சொல்லுவாங்க முதுத்தரின் மின் ஐனானி, மோசமான கண்ணுடையவர்களுடைய இதிலிருந்து நான் உங்கள்கிட்ட பாதுகாப்புக்கு செய்கிறேன். என்னுடைய இந்த குழந்தையினுடைய பெயரை ரப்பே ரஹ்மானே
நீ குர்ஆனிலே கூறிவிட்டாயே. இதில் நிறைய நீண்ட செய்தி பேசணும். இந்த ஒரு பைத்துக்கு மட்டும் பல மணி நேரங்கள் பேசினா தான் இது விளங்கும். சும்மா தொட்டு சொல்லிட்டு போனால் என்ன செய்யாது. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க கருத்துன்னு சொன்னால், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேரப்பிள்ளை. குர்ஆன் எப்போ இறங்குது? குர்ஆன் எப்போ இறங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வயது ஆகி 40 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யுது? இப்போ கேட்பாங்களே கேள்வி, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில் வந்து சொல்கிறாங்களே, டுபுக்கா இல்லையா? இது பெரிய அனந்தமான பொய் இல்லையா? கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணுமே. சொன்னது கஸாலி இமாம்ல. அப்போ குர்ஆனிலே உங்கள் பெயரை விமர்சையாக சொல்லியிருக்கிறானே யா ரசூலல்லாஹ் என்று புகழ்றாங்க. அப்போ குர்ஆனுக்கு என்ன விளக்கம்? அவங்க காலத்தில் குர்ஆன் இருந்துச்சா? இல்லை. அவங்க காலத்தில் 3 வேதங்கள் இருந்துச்சு. 3 வேதங்கள், தௌராத்து, இஞ்சில், ஜபூர். இந்த 3 வேதங்களிலும் உங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கு யா ரசூலல்லாஹ். அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். கதசமி அல்லாஹ் இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத் ஹஷ்ரில், நாயகமே உங்கள் பெயரை இஸ்முஹு அஹ்மத், உங்கள் பெயரை அல்லாஹ் தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவான். உங்கள் பெயரை எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தெரியும்? இவங்க பொறாமக்காரருடைய கண்ணிலிருந்தும் மோசமான கண்முடியவர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடினாங்களே, இப்படி இவர்களும் அகப்படுவார்கள் என்று தெரியும் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா. அதனால தான் கேட்டாங்க துவா. அப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா வேதத்திலும் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். அவருடைய மதுகை எல்லா வேதத்திலும் மதுகு செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ்வோடு தன்னோடு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான். தன்னோடு இது குர்ஆன் திறந்து முதல்ல பார்ப்போமே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷாஃபி மதுஹபில் தொழுகையில் எந்த சூறா ஓதுனாலும் பிஸ்மியோடு தான் ஓதணும். அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது பிஸ்மி இல்லாமல் ஓதினால் தொழுகக்கூடாது. இப்போ பிஸ்மிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். 114 சூறாக்கள் குர்ஆனில், 113 சூறாக்கள் என்னது பிஸ்மி இருக்கு. பிஸ்மி ஓதித்தான் என்ன செய்யணும்? ஓதணும். அப்படி ஒரு கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். பிஸ்மியில் எவ்வளவு பெரிய ஆழமான பிரயோஜனம் இருக்குது, அதில் தத்துவம் இருக்குங்கிறத பிஸ்மிக்குரிய விளக்கங்கள் எழுதக்கூடிய இமாம்கள் எழுதுகிறான். அதில் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவோம். தஃப்சீர் ரூஹுல் பயானில் வர செய்தி, அல்லாஹ் ஏன் பிஸ்மிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவத்தை வச்சிருக்கிறான். இதெல்லாம் நல்ல ஆழமாக நீங்கள் கேட்டால் தான் விளங்கும். நம்ம சொல்கிற செய்தியை உள்வாங்கினால்தான் என்ன செய்ய முடியும், அதை விளங்க முடியும். பிஸ்மிக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளோ பெரிய மகத்துவத்தை வைத்திருக்கிறான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் சாப்பிடும் பொழுதும் பிஸ்மித்தான் சொல்லணும், ஆடை அணியும் பொழுதும் சொல்லணும், வெளியில் போகும்பொழுதும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லணும். எதை எடுத்தாலும் பிஸ்மியோடு தான் ஆரம்பிக்கணும். பிஸ்மி இல்லாத காரியத்தில் உங்களுக்கு பிரயோஜனம் படாது, அதை தடுத்து வைக்கப்படும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அப்போ பிஸ்மி அவ்வளோ முக்கியம். அதில் 3 தத்துவத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான். முதல் தத்துவம், அல்லாஹ் படைப்பினங்கள் மீது, அதாவது மனிதர்கள் மீது எவ்வளோ அனுபவித்திருக்கிறார். நம்ம மீது எவ்வளோ அனுபவித்திருக்கிறாங்கிறது பிஸ்மில தெரியும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதும் பொழுதுலாம் அது ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, அதுக்கு தனி சவாப். பிஸ்மில்லான்னு சொல்லி பேயிலுதுன்னு ஆரம்பிக்குது. எழுத்து முதல்ல எழுத்து எதில் ஆரம்பிக்குது? பேவுடைய உச்சரப்பத்துன்னு ஆரம்பிக்குது. அரபியில் எழுத்து 30. அரபியில் எழுத்துன முதல் எழுத்து என்னது? அலிஃப். அலிஃப்ல ஆரம்பிக்கணும். முதல்ல எழுத்து அலிஃபை கொண்டு தானுங்க ஆரம்பிக்கணும். ஏன் பேயுக்குள்ள அல்லாஹ் ஆரம்பித்தான்? இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விளங்குற தத்துவத்தை அல்லாஹ் பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். பேயிலையே ஆரம்பிச்சாங்கிறதுக்கு அழகிய தத்துவத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது, உம்மத்தே ரசூல் மீது எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாங்கிறதுக்காக இந்த இதை சொல்லுவாங்க. ஆலமுல் அருவாஹ். ஆலமுல் அருவாஹ்னா என்ன? முதல் உலகம் நம்ம சொல்லுவோம்.
நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால், நம்ம உம்மாட கற்பப்பைக்கு வர்றதுக்கு முன்னால் நம்மளாம் எங்கே இருந்தோம்? நமக்கு பிறகு பிறக்கக்கூடிய சந்ததிகளும் இப்போ எங்கே இருக்குது? ஆலமுல் அர்வாஹ்ங்கிற ஒரு உலகம் இருக்குது. ரூகுகள் மட்டும் இருக்கும், உடல் இல்லாமல் ரூகு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் அல்லாஹ் அவன் எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்த்து, எல்லா ரூகுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லா ரூகுகளையும் படைத்தான், ஆலமுல் அர்வாஹில் வைத்து அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் உலகத்தில் படைக்கப்படக்கூடிய அனைத்தையும், படைக்கப்பட்ட அனைத்தையும் வைத்து ஒரு இடத்தில் வைத்து, ஆலமுல் அர்வாஹ்களை வைத்து ரூஹுகள்கிட்ட கேட்குறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையான்னு கேட்குறான். அதில் மூமினானவர்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், அதற்கான நெசீபான இன்றைக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் நெசீபு தந்தான். அங்கு பலான்னு சொன்னான். அங்கே என்ன சொன்னோம்? மூமின்கள் என்ன சொன்னாங்க? பலா, ஆமாம் யா ரப்பு, நீ தான் எங்கள் ரப்பு, நீ தான் என்னுடைய ரப்பு. அங்கேயே நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளெல்லாம் அங்கே உட்கார வச்சிருக்கிறானே, அல்லாஹ் அங்கே உட்கார வச்சிருக்கானே, என்ன அர்த்தம்? நாம் அங்கு கொண்ட ஈமானுடைய பருதி இங்கு நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய பெற்றோருக்கு தந்திருந்தான், நம்முடைய மூதாதையர்களுக்கு தந்திருந்தான், நமக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பகுதியில் எல்லோருக்கும் தருவான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. அப்போ ஆலமுல் அர்வாஹ்லயே அல்லாஹ் ஈமான் கொண்டோம். நீ தான் என் ரப்பு. அப்போ ரப்பு என்றால் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, இதுதான் நல்லடியாருடைய அடையாளம். சும்மா ரப்புன்னு சொல்லிட்டோம், அல்லான்னு சொல்லிட்டு எல்லாம் தான் அல்லா தான் சொல்கிறாங்களே. 73 கூட்டத்தில் 72 அல்லா தானே சொல்லுது. பள்ளியில் தானே தொழுகிறாங்க, குரான் தானே ஓதுறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்குறா? அல்லாஹ் 72மே நரகம் இருக்கிறானே. அல்லான்னு சொன்னவங்களுக்கு எதுக்கு நரகங்கிற? அப்போ ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? சும்மஸ்தகாம, அதில் நிரந்தரமாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. அல்லாஹ் குரானில் என்னென்ன சொல்கிறானோ அதுபடி அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பாங்க. இவங்க தான் மூமின், இவங்க தான் ஆலமுல் அர்வாஹ்களை உண்மையாக ஈமான் கொண்டவங்க. அது நீண்ட செய்தி, சுருக்கத்துக்காக சொல்கிறோம். அப்போ பலான்னு சொன்னாங்க. யார் சொன்னா? மூமின்கள். அல்லாஹ் நன்றி கடனாக, அல்லாஹ் ஒருபோதும் யாருக்கும் கடமைப்பட்டவன் அல்ல, அல்லாவுக்கு தான் நம்ம கடமைப்பட்டவங்க. அல்லாஹ் ரஹ்மான், நமக்கு அள்ளி 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 வழங்குறான். பாவிகளுக்கும் கொடுக்குறான், காஃபிர்களுக்கும் கொடுக்குறான். அவருடைய ரஹமத்தை சொரிந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கியாம பரிபந்த வரையிலும் என்னுடைய உம்மத்தில், அதாவது என்னுடைய அடியார்களில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் எல்லோரும் போற்றி புகழப்பட வேண்டும். என்னுடைய உம்மத்தை, என்னுடைய அடியாரை பலான்னு சொன்னாங்க பத்தியலா. அந்த பலாவுடைய முதல் எழுத்து என்னது? பலாவுடைய முதல் எழுத்து பே. அந்த பே தான் பிஸ்மில்லா வச்சுக்கிறான். இதான் யதார்த்தம். நம்மை கியாம பரிபந்த வரையிலும் அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறான். இது ஒரு தத்துவம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். அல்லான்னு சொல்லிட்டாலே எல்லாமே எனக்கு முடிஞ்சிடும். அல்லாஹ் தன்னை சொல்ல முடியும்னு சொல்லணும். அல்லான்னு சொல்லிட்டாலே உலகம் ரப்புல் ஆலமீன், உலகத்தால் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லான்னு முடிஞ்சிடும். அர் ரஹ்மான் ஏன் சொல்கிறான்? அர் ரஹீம்னே திரும்ப சொல்லணும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அழைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஹபீபையும் சேர்த்து அழைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு பேர் என்ன? குர்ஆனில் வரும்ல, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அந்த ரஹ்மத்துல் வந்து ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூல் வரணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன
ரவுஃபுர் ரஹீம். ரசூலுக்கு இன்னொரு பேர் என்னது? ரஹ்மாவும் இருக்கிறாங்க, ரஹீமாவும் இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கள் ஹபீபை அல்லாஹ்வை எங்கெல்லாம் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வை எங்கெல்லாம் நினைவுபடுத்துகிறானோ, அங்கெல்லாம் அவருடைய ஹபீபையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறான். நீண்ட நிறைய செய்திகள் இருக்கு, நேர அவகாசம் டைம் தரல. இன்ஷா அல்லாஹ் தொடரும் சந்தர்ப்பங்களில் இன்ஷா அல்லாஹ் பேச வாய்ப்பு கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கெல்லாம் நம்மை உயிரை விட நேசிக்க முடியுமோ, அவர்களை உயிரை விட எந்த அளவுக்கெல்லாம் நாம் அவர்களுடைய மதுகை ஓத முடியுமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு இருக்க முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். நாம் ரசூலோடு நெருங்க நெருங்க நம்மோடு ரசூல் இருக்கிறார்கள். ரசூல் நம்மோடு நம்மிலே இருக்கிறார். நம்மோடு சொன்னால் ரெண்டு வார்த்தை, மஆண்டு வந்தால் தான் உடன். வஅலமு அன்ன ஃபீக்கும் இருக்குல்ல, அன்ன மஅக்கும் சொன்னால் உடன், இப்படி உடனே நம்மோட இருக்குது. இது நம்ம வெளியில் போயிட்டா இது என்ன செஞ்சிடும், நீங்கிருமா இல்லையா? அல்லாஹ் அந்த வார்த்தைக்குள்ளே பவிக்கல. ஃபீக்கும் உங்களிலே எப்படி உங்களில் ரூஹ் இருக்குதோ, உங்களிலே எப்படி ரத்தம் ஓடுதோ, உங்களிலே அல்லாஹ்வுடைய பிடரிக்கு பக்கத்தில் இருக்காமல் அல்லாஹ் இருக்கிறானோ, அதே மாதிரி ரசூலும் இருக்கிறாங்க. அப்போ ரசூலை எந்த அளவுக்கு நாம் தஅலீமாத் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய மாண்புகளை மகத்துவத்தையும் நாம் பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு செய்வான். ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுவோம். அல்லாஹ் அவனோடு இணைத்து எத்தனை இடத்துல சொல்கிறான்னு பாருங்கள். சூரத்துல் பக்ராவை தொட்டு சூரத்துல் பக்ராவிலிருந்து குர்ஆன் நெடுகிலும் பார்த்தா 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் நம்ம பார்த்தவரையும் 100க்கும் மேற்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் அவனை சொல்லும் இடத்திலெல்லாம் ரசூலை சொல்கிறான். எப்படின்னு சொன்னால் இப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அலிஃப் லாம் மீம். குர்ஆன் திறந்தோன்னு முதல்ல வருதா இல்லையா? பக்ராவில் அலிஃப் லாம் மீம். அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிற விளக்கம் அல்லாஹு ஒரு ரசூலுகு ஆலம். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் அறிந்தவங்க. இதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தை அல்லாஹ் ரசூல் அறிவாங்க. இதுக்கு நம்முடைய மகான்கள் சூஃபியாக்கள் சொல்லி தருவாங்க. அலிஃப் என்ற அல்லாஹ், லாம் ஜிப்ரீல், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மீம் என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முபாரக்கான குர்ஆன் ஷரீஃப் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வை சொல்லும் இடத்திலும் அவருடைய ரசூலை சொல்லித்தான் துவங்குறான். அல்-முஜ் சூராலையும் அப்படி தான் அல்லாஹ்வை சொல்லும் இடத்தில் சொல்கிறான். அதே மாதிரி சொல்லுவான் அல்லாஹ், அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கு வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடணும். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வழிபடுவேன், அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் கேட்பேன். குர்ஆனில் நீ குர்ஆனை பின்பற்றிதான் இருந்தாலும் ரசூலை பின்பற்றி தான் ஆகணும். ஒமை யத்தீஉல்லாஹ ஒமை யத்தீஉர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஒமை யத்தீஉர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். நீங்கள் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் பின்பற்றுவே ஆகிவிடுவீர்கள், அல்லாஹ்வை பின்பற்றுவீர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் சொல்லித்தர்றான். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு சொல்ல, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ் சொல்லித்தர்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணும்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அதாவது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் அல்லாஹ் நம்மை பிழை பொறுப்பதும் ரஹமத்து வேணும்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசமும் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னு என்ன செய்யணும்? குல் நபியே நாயகம் நீ சொல்லுங்க, இன்குன்தும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், துஹிப்பூனல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கணும்னு நினைச்சா, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கணும்னு இருந்தால் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றணும் நீங்கள் சொல்லுங்க. எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் அன்பு பாசம் வேணும்னு சொன்னால் யாரை பின்பற்றணும்? ரசூலை பின்பற்றினால் தான் கிடைக்கும். யுஹிப்புக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.
யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ரஹ்மத் வேணுமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும்னு சொன்னால் நாயகத்தை பின்பற்றினால் உங்களுக்கு இரஹமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ரஹமத்தை பொழிவான். இப்படி குர்ஆனில் நெடுகளும் அல்லாஹ் எங்கெல்லாம் அவனை சொல்லுகிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய தாற்பயத்தையும் தத்துவத்தையும் சொல்லுகிறானோ அதனிடத்திலெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூலை சொல்கிறான். இதில் முக்கியமான ஒன்று சொல்கிறான். என்னன்னு சொன்னால், நம்மெல்லாம் உலகத்தில் பாவப்பிடிகளோடு இருக்கிறோம். இன்றைக்கி யாரும் பாவத்தை விட்டு நீங்கள்னு சொல்லலாம் முடியாது, யாரும் சொல்ல முடியாது. முந்தி ஒரு காலத்தில் பாவம் செய்ய கோமாந்தூர்லேருந்து ஆறுநரிக்கு போகணும், படம் பார்க்க எங்கே போகணும், அங்கே காசை செலவழித்து போகணும், மோசமான வேலைக்கு வெளியில் போகணும். இப்போ அப்படி கிடையாது. இன்னும் கையில் கையடக்க தொலைபேசி, இதை திறந்தாலே என்னது, ஒன்று ஃபித்னாவாக இருக்கும் அல்லது தேவையில்லாத ஆட்டாக இருக்கும். நீ எதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்குற செய்தி கொஞ்சமாக இருக்கும். நம்ம பார்க்குற செய்தி ஒரு வாட்ஸ்அப்பில் முக்கியமான மௌத்து செய்தி வருதுன்னு பார்க்குறேன்னு வைங்களேன், திறந்தால் மௌத்து செய்தி பார்த்துருப்போம். அடுத்தாப்புல இது என்ன சொல்லும், நஃப்ஸும் இது என்ன சொல்லும், கொஞ்சம் உள்ளதாக போய் பார்ப்பேன் என்ன இருக்குதுட்டு. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பாவத்தால் மூழ்கடிக்கப்பட்ட கால சூழல் நம்ம வாழ்கிறோம். இதற்கு விமோச்சனம் எங்கே இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உங்கள் பாவ பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டுமா, இதற்கு எங்கே இருக்குது விமோச்சனம்? இதை விட்டு நீங்கள் தப்பிக்க இயலாது, சொல்லல முடியாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வேறு எது எனக்கு தேவையில்லைன்னா அதெல்லாம் நீங்கள் பவுட்டுக்கு சொல்லலாம். உங்கள் ரூகை பிடுங்கும் பொழுது தான் தெரியும், ஆஹா குர்ஆனில் சொல்லுது மறுத்ததுக்கு தான் தெரியுதுன்னு. கபூரில் போய் பார்க்கும்போது தான் தெரியும். பார்த்துட்டு வந்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமால், உங்களை அல்லாஹ் பாவத்திலிருந்து உங்களை சுத்தமாக்க வேண்டுமாய், உங்களை அல்லாஹ் நேசிக்க வேண்டுமென்றால், வலவ் அன்னஹும் இல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லஹும் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை பிழை பொறுக்க பெற்றிருக்க வேண்டுமென்றால், அல்லாஹ் உங்களை நேசித்திருக்க வேண்டுமென்றால், உளவு அன்னஹும் இல்லமு அன்ஃபுஸஹும், அநியாயம் செய்த அநியாயக்காரர்களே, அப்படி தான் சொல்கிறான். பாவம் செய்த பாவிகளே போங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ஜாஊக, அந்த ரசூல்கிட்ட செல்லுங்கள், நீங்கள் உங்கள் பாவத்திற்காக அவரிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர்கள் உங்களுக்காக பாவப்பிழை தேடினால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் பிழைக்கப்பட்டவர்களாகவும் ரஹமத்தை சொரியப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னா, நாம் ரசூலோடு எப்படி இருக்க வேண்டும்? மஹபூபாகிய அல்லாஹ் ஹபீபை எப்படி நேசித்திருந்தான்? நம்ம சும்மா கண்மூடித்தனமான மௌலுது அது இல்லை. நம்ம ஆபாக்கள் சும்மா ஏன்னா அப்படி கண்மூடித்தனமாக இருந்தீங்கன்னா 800 வருஷமாக மௌலுது ஓத முடியுமான்னு அன்றைக்கி பற்றிட்டு எரிஞ்சிருங்க. இப்போ பார்க்குறோம்ல, குல்ஜால் ஹக்கு ஒ சகக்கல் பாத்தில் இன்னல் பாத்திலுக்கான சகூக்கா 1984 வந்தாங்க. இன்றைக்கி பீஸாக அத்து போச்சு எல்லாமே. பார்த்து நம்ம பார்க்க தானே செஞ்சோம், நம்ம காலத்துல தானே பார்க்குறோம். 56 வந்தாங்க, துண்டை காணும், துணியை காணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹம்மாசி மஷாயிம் பின் நமீமின் மன்னாஇல் ஹைரி முஅத்ததின் அதீம் உத்துல்லின் பாததாரிகி ஸனீம். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை குறைகண்டார்களோ, யாரெல்லாம் சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவுக்கு முரணாக பேசினார்களோ, யாரெல்லாம் வலிமார்களை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்திற்கும் எல்லாவற்றிற்கும் தடையாக இருந்தார்களோ, அவர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? யூடியூப்பில் திறந்து பார்த்து தெரியும். அது யூடியூப்பில் திறந்த போதும் உத்துல்லின் பாததாரிகி ஸனீம் அல்லாஹ் கொடுத்த சர்டிஃபிகேட். இது குர்ஆனு. வலீத் இப்னு முகைரா பெரிய பணக்காரன், சும்மா நையாண்டி நக்காண்டி பேசுறது. என்ன சொன்னால், தமிழில் சொன்னால் அசிங்கமாக சொல்லணும், பிறப்பில் மோசமானவன் தான் சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வை குறை சொல்கிறவன் சொன்னதுக்கு பிறகு பிறக்கிறது இல்லை. யோக்கிதன் எப்பொழுதும் நல்லவங்களுக்கு பிறந்திருப்பாங்க. அயோக்கியனுக்கிட்ட அயோக்கியத்தன்மையான எண்ணம் வரும். குடிகாரனுக்கு தானே குடிகார புத்தி வரும், கல்லனுக்கு தான் கள்ள புத்தி வரும்.
அப்போ ரசூலுல்லாஹ் குறை சொல்லிட்டான்னு சொன்னால் நீ ஒன்றும் தேட தேவையில்லை, இவரை பிறப்பை தேடி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீ அதெல்லாம் வருது எல்லா இடத்துலையும், அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் வருது இல்லை. அப்போ அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நம்ம 800 வருஷமாக மொழுது ஓதுறவங்கன்னா எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாமல் போச்சு. எல்லா ஆட்டம் காட்டு பார்த்தாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் ரசூலை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் நாங்கள் வழி நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தருவானாக. நம்ம மஹல்லாவை நிம்மதியான மஹல்லாவாக்கி வைப்பானாக. எல்லா வகையிலும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஒருவருக்கு ஒரு புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், கணவன் மனைவியை புரிந்து மனைவி கணவனை புரிந்து மக்களை புரிந்து பொருளாதாரத்தில் எல்லோருக்கும் பரக்கத்தை தந்து நிம்மதியான வாழ்க்கை தருவானாக. குடும்பத்திலும் ஊரில் தெருவிலும் நம்முடைய பகுதிகளிலும் நம்ம ஊரிலும் அல்லாஹ் எல்லா வகையான சுபிச்சமான வாழ்க்கை தருவானாக. உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய எல்லா வகையான கவலையை நீக்கிடுவானாக. அவனை நின்று வணங்கி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுகை ஓதக்கூடிய சலவாத்தை ஓதக்கூடிய நாவுகளை ஆக்கி நம்முடைய மரண தருவாயில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்லி நாம் ஈடேற்றமான ரூஹு பிரியக்கூடிய முஃமின்களாக முத்தகீன்களாக ஆக்கிடுவாராக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya Latif ya Kafi ya Rahim ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. Ya Latif ya Kafi ya Afil ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. Ya Latif ya Kafi ya Hakim ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. Ya Latif ya Kafi ya Afil ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. Ya Latif ya Kafi ya Hakim ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. Ya Latif ya Kafi ya Afil ya Shafi ya Karim ya Baqi ya Rahim Jalla Allah. La ilaha illallah 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 Muhammadur Rasulullah sallallahu alaihi wasallam. Allah 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 la ilaha illa huwal hayyul qayyum Wahoo
له يا حي يا قيوم 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 برحمتك أستغيث وأصلح شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا رحيم يا ودود 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 وهو الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل 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 جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.
முன்னிட்டு தொடர் சொற்பொழிவாக இருந்து பொதுவா சிறிய பள்ளியில் இமாமாகிய இஸ்மாயில் அவர்கள் நிகழ்ச்சி என்ற மஜ்லிஸ் நிறைவேறாமல் இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்ச்சிக்கும் மாலை முதல் பெரிய சமூகத்தின் இயற்கை அவர்கள் நிறைவேற்றி தாய்மார்கள் முன்கூட்டி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. إلى حضرة النبي المصطفى أحمد مجتبى محمود مرتضى محمد المصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى ودمنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك وحبتك ومحبة رسولك توحيدك يا الله. اللهم وصل بلغ بدل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية فاصلة ورحمة نازلة وبركة شاملة وتحبة كاملة منك إلى روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح أصحاب البدريين والأحديين والخندقين والخيبرين وتابعين أصحاب رسول الله صلى الله عليه وسلم وتابعين وتبع التابعين رضوان الله تعالى عليهم أجمعين. بسنا خلفاء راشدين بسنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه بسنا عمر الخطاب رضي الله تعالى عنه بسنا عثمان بن عفان رضي الله تعالى عنه بسنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وبسيداتنا فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وبسنا إمامنا حسن رضي الله تعالى عنه وبسيدنا إمامنا حسن رضي الله تعالى عنه وبسنا إمامنا حسن رضي الله تعالى عنه وبسيدنا سيد مخدوم شهيد المدني رضي الله تعالى عنه وبسنا أبا عباس إمامنا عبد الله رضي الله تعالى عنه وبسيدنا أرواح سيد إبراهيم باشا رضي الله تعالى عنه وبسنا ابن أبو طاهر رضي الله تعالى عنه وبسنا عباس رضي الله تعالى عنه وبسيدنا رقص الله تعالى وبسنا سيدنا رابعة رضي الله تعالى عنه وبسيدنا الشهداء روح كلهم أجمعين وبسيدنا القطب الرباني الغوث الصمداني الشيخنا الشيخ محي الدين عبد القادر الآن قدس الله سر العزيز وبسيدنا سلطان العارفين سيد أحمد الكبير فعلا رضي الله تعالى عنه وبسيدنا قطب الخواجة معين الدسي عطاء رسول غنيم نواس الجميل هند الولي رضي الله تعالى عنه وبسيدنا قطب الأكبر الغوث الأصر أبو الحسن علي صادق رضي الله تعالى عنه وبسيدنا دبل عالم نتحسائنا رضي الله تعالى عنه بسيدنا كتب الأقطاف رضي الأحباب سيد السادات سيدنا الشاف الحميدنا هنا رضي الله تعالى بسيدنا سدادا رضي الله تعالى بسيداتنا سلطان بيمار الله تعالى وبشيخنا متبيت الشيخ دادنا رضي الله بسيدنا راوتر صاحنا رضي الله تعالى وبسيدنا فاسي بدن ونينا محمد صاحنا رضي الله بسيدنا سدادا رضي الله تعالى وبسيدنا الشيخ سليمان رضي الله بسيدنا بير محمود بن رضي الله
بسنا بري سمس الله تعالى بسنا قال لا جناح الله تعالى بسنا ورد وكاس بلونا ولد بسنا حافظ بنا ولي الله تعالى بسنا جعبر صادقنا ولي الله تعالى وبسيدنا ركاب مرا صالح بركانا ولي الله تعالى بسنا صاحب بنا صدقة لنا ولي الله تعالى وبسنا شام شيخ عبدنا ولي الله تعالى بسنا بري سمس دينا ولي الله تعالى بسنا وبسنا سيرنا سمس دينا ولي الله تعالى وبسنا من جكل أحمدنا ولي الله تعالى بسنا وكلكار سيد صلاح الدين ولي الله تعالى وبسيدنا كتب الزمان عمر القاهرين ولي الله تعالى بسنا كتب الزمان تيكا صاحبنا ولي الله تعالى بسنا كانون سيد اسماعيل البخاري تنقلنا ولي الله تعالى بسنا متابع كبير متابع صغيرنا ولي الله تعالى بسنا لبوكا كبير لبوكا صغيرنا ولي الله تعالى وبسيدنا عبد الرحمن ولي الله تعالى وبسيدنا أبو بكر الصديق ولي الله تعالى وبسيدنا أنبانا ولي الله تعالى وبسيدنا دربار ربنا ولي الله تعالى وبسيدنا محمد عبد القادر الصوفي ولي الله تعالى وبسيدنا شيخ عبد القادر الصوفي القائم ولي الله تعالى وبسيدنا حسين صاحبنا ولي الله تعالى بالشيخ نوبل ولي الله تعالى عليهم أجمعين اللهم إنا نسألك من خير ما سألك من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأولياء أمته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك اللهم صل وسلم وبارك عليه وعليكم السلام ورحمة الله وبركاته